என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நீ செஞ்சது தப்புதான். என்னங்க நிலம் கரையானதுல உங்க 2 பேருக்கு திருப்தி தானே? ரொம்ப திருப்தி சிதம்பரம். இதை பாருங்க, நானும் எத்தனையோ இடம் வாங்கியிருக்கேன், வித்திருக்கேன். ஆனா திகட்டாம தெல்ல தெளிவா ஒரு காரியம் முடிஞ்சது என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை. அதுக்கு காரணம் நீங்க தான் சிதம்பரம். சிதம்பரையா, இதுக்கு இடையில உங்க மருமக பிள்ளை தான் கொஞ்சம் குழப்பிட்டார். அதையும் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. இந்த பாருங்க, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஒரு திருஷ்டி பரிகாரம் வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப நடந்த திருஷ்டி பரிகாரம் நினைச்சு விட்டுருங்க. சரியா சொன்னீங்க. என்னங்க நீங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த இடம் என் கையை விட்டு போயிடுச்சேன்னு நான் கவலையா இருந்தேன். திரும்பவும் அந்த இடத்த என் கைக்கு மீட்டு கொடுத்தது நம்ம சிதம்பரம் ஐயா தான். இப்பவும் அதை உங்க கைக்கு மாத்தி விட்டவர் இவர் தான். இவர் செஞ்ச உதவிக்கு இவர் பணம் கூட எதுவும் வாங்கல. இவரை பாராட்டுறதுக்கு வெறும் வார்த்தையால மட்டும் நன்றி சொன்னா பத்தாதுங்க. நீங்க என்ன அனாவசியமா போலறீங்க. நான் என்னையே செய்தேன்? என் சொத்தையா தூக்கி கொடுத்தேன். உங்க சொத்தை மீட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க. இத பாருங்க, நான் என் கடமையை செய்துட்டு வரேன். என் தொழில மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் செய்யணும்னு பாக்குறேன். ஆண்டவன் கிருபை இருந்தா நல்ல பாத்தியா மாட்டுது. இப்ப பாருங்க, இவர் கிடைச்சாரு. சொன்ன தேதிக்கு தொகையை கொண்டாந்துட்டாரு. இப்ப நமக்கு பாக்கி என்ன வேலை இருக்குது? நாளைக்கு நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம், பத்திரத்தை பதிவு பண்றோம். சரிதானா? சரிங்க. நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க கரையம் பண்றதுக்கு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா? இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் 2.5 லட்சம் ரூபா வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. செய்து காட்டிட்டீங்க. அப்புறம் ஒரு விஷயம். என்னங்க? நானும் என் கூட்டாளி 3 பேர் சேர்ந்து ரிஷிகேஷ் போகலான்னு இருக்கோம். அவசியம் போயிட்டு வாங்க. அங்கெல்லாம் போறதுக்கு புண்ணியம் செய்திருக்கணுமே. அதான் எங்க 4 பேரோட சேர்ந்து 5ஆவதா ஒரு புண்ணியவனையும் கூப்பிட்டுட்டு போலான்னு எங்க நண்பர்கள் சொன்னாங்க. நான் உங்க பேரை தான் சொல்லியிருக்கேன். நானா? நான் எப்படிங்க புண்ணியவனா ஆக முடியும்னு கேக்குறீங்க? அது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தான் தெரியும். இத பாருங்கய்யா, எனக்கு ஆசைதான். ஆனா அங்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப செலவாகும் இல்ல? இதை பத்தி நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா? உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு வர செலவு முழுக்க என்னோட பொறுப்பு. சரியா? பகவான் தரிசனம் பண்றதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு போறது அது எனக்கு பாக்கியம் இல்லையா? என்ன சிதம்பரம் ஐயா, நான் சொன்னதை ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? இதை நான் வெறும் தர்ம காரியமா மட்டும் நினைச்சு செய்யல, உங்களையும் கூப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சு தான் சொன்னேன். தவறு இல்லைங்க. நானும் உங்களை தவறா நினைக்கல. சொல்ல போனா எனக்கு இந்த ரிஷிகேஷ் எல்லாம் போனோம்னா ஆசைதான். கொடுப்புன்னு வேணும்ல. சரி, வசதி